90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன்.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவது பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள VCTC மையத்தினுடைய ஆலோசகர் திருமதி வளர்மதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் நசினூர் பழனிசாமி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல். வணக்கம் நேயர்களே, இன்று எய்ட்ஸை பற்றி பெருந்துறை மருத்துவக் கல்லூரியின் HIV பிரிவினுடைய ஆலோசகர் திருமதி வளர்மதி அவர்களுடன் ஒரு உரையாடல். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் நேயர்களே, என்னுடைய பெயர் வளர்மதி. ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ICTCயில் ஆலோசகராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கான என்னென்ன சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம். மேடம், எய்ட்ஸ்னு என்னங்க? HIV ஒரு வைரஸ் கிருமி. ஸோ இந்த வைரஸ் கிருமி உடம்புல போச்சுன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது. அதாவது CD4 செல் அப்படிம்பாங்க. எதிர்ப்பு சக்தியை குறைச்சி நம்ம உடம்புல எல்லா நோய்களும் இழந்த ஒரு நிலை தான் எய்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ HIV ஒரு வைரஸ். அந்த வைரஸ் கிருமி உடம்புல போய் நம்மளோட எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நிலை தான் எய்ட்ஸ் அப்படிங்கிறோம். மேடம், எய்ட்ஸ் எப்படி பரவுதுங்க மேடம்? HIV எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வழிகளில் மட்டும்தான் பரவும். ஃபர்ஸ்ட் ஆணுறை, அதாவது பாதுகாப்பற்ற உடலுறவு, ஆணுறை பயன்படுத்தாத உடலுறவு. ரெண்டாவது சுத்திகரிக்கப்படாத பரிசோதிக்கப்படாத ரத்தம், சுத்திகரிக்கப்படாத ஊசி. மூணாவது தாய்மார், கர்ப்பிணி பெண்கள்கிட்ட பரவுது. 4 வழிகள் தாங்க பரவுது. ஃபர்ஸ்ட் ஆணுறை பயன்படுத்தாத பாதுகாப்பற்ற உடலுறவு, ரெண்டாவது சுத்திகரிக்கப்படாத ஊசி, மூணாவது பரிசோதிக்கப்படாத ரத்தம், நாலாவது கர்ப்பிணி தாய்மார்ட்டிருந்து குழந்தைக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த வழிகள், இந்த 4 வழிகள் தவிர வேற எந்த வழிகளிலும் பரவாது. தொடுறதுனாலையோ பேசுறதுனாலையோ, ஒட்டுக்கா படுத்துக்கலாம், கை கொடுக்கலாம், அதனால எல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற நோய் இருந்தா எய்ட்ஸ் வருமா? மாற்று நோய்கள் இருக்கிறதுனால HIV வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது. HIV 4 வழிகள மட்டும்தான் வரும், வேற எந்த வழிகளும் வராது. HIV கிருமி உடம்புல போச்சுன்னா எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறையிறப்போ மற்ற எல்லா வியாதிகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாற்று வியாதிகள்னால வராது. நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா மற்ற வியாதிகள் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு தான் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்து இதெல்லாமே தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். மேடம், TB நோய் இருக்குதுன்னா HPV வருமா? TB நோய் இருக்கிறவங்களுக்கு HIV வர்றதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் HIV இருக்கிறவங்களுக்கு TB வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா HIV பேஷண்ட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையிறப்போ சீக்கிரம், என்ன TB ஒரு காற்று மூலியமா பரவக்கூடிய ஒரு வியாதி, ஏர்பார்ன் டிசீஸும்பாங்க. அப்படிங்கிறப்போ HIV பேஷண்ட்டுக்கு எதிர்ப்பு சக்தி குறையிறப்போ நம்ம சுவாசிக்கிறப்போ சீக்கிரம் TB கிருமி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ TB இருந்தால் HIV வரணுங்கிறது கிடையாது. HIV இருக்கிறவங்களுக்கு TB வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்பொழுது எய்ட்ஸ் இருக்கிறவங்களோட பழகினாலோ பேசினால எதாவது நம்மளுக்கு வருமா? HIV இருக்கிறவங்களோட நம்ம பழகலாம், எல்லாமே பண்ணலாங்க, வேலை செய்யலாம், தொடலாம், பேசலாம், சிரிக்கலாம். அப்படியெல்லாம் HIV வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதாவது இந்த 4 வழிகளை தவிர வேற எந்த வழிகள்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு குத்துன ஊசி ஏதாவது எடுத்து நம்ம மேலே பச்சுக்கிட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரத்தம் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க, எல்லாமே ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்து HIV இருக்கா இல்லையான்னு தெளிவாக தான் இறக்க போகிறாங்க. மற்றபடி வேற எந்த வழிகளிலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒட்டுக்கா வேலை செய்யலாம், ஒட்டுக்கா ஒரே பிளேட்டில் சாப்பிட்லாம், கை கொடுக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், கொசு கடிக்கலாம், அதுல எல்லாம் வரவே வராது. இல்ல, எய்ட்ஸ் நோயாளியை எங்க செக்கப் வரலாம்? HIV டெஸ்ட் எடுக்கணும்னா எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ICTC மையம் இருக்கு, அரசு தலைமை மருத்துவமனையிலையும் இருக்கு, அரசு மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கு. எல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல, மெடிக்கல் காலேஜில் எல்லா இடத்துலையும் ICTC மையம் இருக்கு, நம்பிக்கை மையம் இருக்கு. அங்கே எல்லாத்துக்கும் HIV டெஸ்ட், ஆலோசனை எல்லாமே இலவசம் தான். இல்ல, எய்ட்ஸ் நோயாளியை எங்க செக்கப் வரலாம்? இப்போ HIV அவங்களுக்கு தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த லெவலில் அவங்களுக்கு CD4 கவுண்ட்டுன்னு அந்த எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். வைரல் லோடு, அதாவது HIVயோட வைரஸ் அந்த லோடு எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திரை ஆரம்பிக்கணும். அது ART மாத்திரை. இது லைஃப் லாங் எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை.
ஹெச்ஐவி கிருமியை இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஏஆர்டி மாத்திரை. ஏஆர்டி மாத்திரை எப்படி சாப்பிடுவது? ஏஆர்டி மாத்திரை பார்த்தீங்கன்னா எங்கெங்க கிடைக்குன்னா எல்லா அரசு ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஏஆர்டி மாத்திரை, ஏஆர்டி சென்டர்னு தனியாக இருக்குது. அங்கே ஏஆர்டி மாத்திரை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அரசு தலைமை மருத்துவமனையிலையும், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் அந்த மாதிரி எல்லா தலைமை மருத்துவமனையிலையும் ஏஆர்டி மையம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக தாலுக் வைஸாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஏஆர்டி மாத்திரை கிடைக்கும். மாத்திரை சாப்பிடுவது கண்காணிக்கப்படுகிறதா? இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஏஆர்டி மையத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு வந்தாங்கன்னா அடுத்தது எப்போ வரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல்டு ஒரு டேட் போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ மாத்திரை மிச்சம் இருக்குது, அடுத்தது இந்த தேதி வாங்க, 30 நாள் கழிச்சு வாங்க, 60 நாள் கழிச்சு வாங்கன்னு அந்த டேட் கொடுத்துருவாங்க. அதில் டெய்லி ஒரு மாத்திரை மட்டும்தான், நைட்டு ஒரு மாத்திரை மட்டும்தான். ஸோ அவங்க திரும்பியும் அடுத்த மந்த் நம்மகிட்ட வர்றப்போ எவ்வளவு மாத்திரை மிச்சம் வச்சுருக்காங்க, ஏன்னா எவ்வளோ பேலன்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லணும், எவ்வளோ மாத்திரை மிச்சம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வர்றாங்க, அதெல்லாமே நம்ம அவங்ககிட்ட இருந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச மாத்திரைன்னு வீட்டில் வச்சுட்டு கூட அவங்க வரலாம், சாப்பிடாத கூட சாப்பிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆலோசனை தான். கவுன்சிலிங் பண்ணி நோயோட முக்கியத்துவத்தை என்னங்கிறது, எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாத்திரை என்னெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாமே ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஆலோசனை பண்ணி ரெகுலராக மாத்திரை எடுத்து வைக்கிறோம். இப்பொழுது எய்ட்ஸ் நோயாளிகள் எந்தெந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிடலாம்? ஹெச்ஐவி பேஷண்ட்டு அப்படின்னு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால சத்தான ஆகாரங்கள் நிறையா நமக்கு மலிவாக எந்த கிடைக்குதோ, நம்மளால எது காசு கொடுத்து வாங்கி, அதுக்காக ரொம்ப பயங்கரமாக நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு பெரிய பெரிய விலை அதிகமாக கொடுத்து வாங்கணுங்கிறது கிடையாது. நமக்கு தகுந்த மாதிரி பருப்பு, கீரை, அந்த சீசனுக்கு என்னென்ன சீசனல் ஃபுட்டுங்கிறாங்க, இப்போ இந்த சீசனுக்கு கீரை கம்மியாக கிடைக்குதா, கீரை சாப்பிட்லாம். வேறு காய்கறிகள் விலை கம்மியாக இருக்கா, சீசனுக்கு தகுந்த மாதிரி கட்டாயமாக எடுத்துக்கணும். நிறைய சுண்டல் வகைகள் எடுத்துக்கணும், தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, அந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும். சுத்தமாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த மாதிரி சுத்தமான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாவே மெயின் அவங்களுக்கு. எய்ட்ஸ் நோயாளிக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது? அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கு அரசாங்கம் நிறைய தொண்டு நிறுவனங்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அவங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு புக்கு, அவங்க வீட்டு செலவுக்கான மளிகை ஜாமானங்கள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அரசாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நிறையா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய நெட்வொர்க் மூலிமா, மற்ற என்ஜிஓஸ் மூலிமா நாங்கள் வேலை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அரசாங்கத்தில் இந்த குழந்தைகளுக்கு ஹெச்ஐவியால் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க, அதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் மாதம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் பணம் கொடுத்துட்ருக்கோம், புக்கு வாங்குறதுக்கும் பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சை என்றால் என்ன? ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது, கூட்டு மருந்து சிகிச்சை எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் நான் அப்பவே சொன்ன மாதிரி தலைமை மருத்துவமனையில் இதுக்கான ஏஆர்டி மையம் இருக்கு. கூட்டு மருந்து சிகிச்சைனா இந்த ஏஆர்டி மாத்திரை, ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி, இந்த மாத்திரை ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஏஆர்டி சென்டர்லையும் கிடைக்குது. இது ரெகுலராக டெய்லியும் அவங்க டாக்டர் சொல்கிற பேஸில் எடுத்துக்கணும். இந்த ஏஆர்டி மாத்திரை எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாள் நீடிக்கக்கூடிய மாத்திரை தான் இது. வேறு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையாத பாதுகாப்பாக வச்சுக்குது. ஹெச்ஐவி கிருமியை இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகாத ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கக்கூடிய மாத்திரை தான் ஏஆர்டி மாத்திரை. ஸோ இந்த மாத்திரை தான் இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 3 வேளை 2 வேலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு வேளைக்கு ஒரே மாத்திரை நைட்டுக்கு சாப்பிட்ற அளவுக்குலாம் மாத்திரை வந்திருக்கு. இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம குறைஞ்சது இப்போ நாங்களே 25 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்ருக்கோம். இன்னும் ரெகுலராக லைஃப் லாங் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாத்திரை தான் ஏஆர்டி மாத்திரை. ஏஆர்டியின் பயன்கள் என்ன? ஏஆர்டியின் பயன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ்நாளை நீடிக்குது, ரொம்ப வருஷத்துக்கு வாழ வைக்குது, எந்த நோயும் உடம்புல நம்மளை தாக்காத பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய மாத்திரை தான் ஏஆர்டி மாத்திரை. ஹெச்ஐவி கிருமியின் அதை ஒரு மந்த நிலையில் அடுத்தடுத்த உற்பத்தியை பெருக்காத மந்த நிலையில் வச்சிருக்கிறது தான் ஏஆர்டி மாத்திரோட வேலைகள். எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு உறுதிப்படுத்தினால் எப்படி மருந்து சாப்பிடுவது? ஹெச்ஐவி இன்னைக்கு தெரிஞ்சது, இப்போவே இமீடியட்டாக இன்றைக்கே டேப்லெட் உடனே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது
இல்லை. ஸோ அடுத்தது CD4 கவுண்ட்டு, வைரல் லோடு இதெல்லாமே பார்த்துட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி, மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஆலோசனைப்படி தான் நம்ம உடனே மாத்திரை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் செய்யணும். முதல்ல இந்த ART மாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நமக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுதான் அப்போவே சொன்ன மாதிரி அந்த வைரல் லோடு, CD4 கவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் மற்ற வேற ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கா உடம்புல, ஆல்ரெடி லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ரத்தத்தோட அளவு HP எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அந்த மற்ற ரொட்டீன் டெஸ்ட் எல்லாமே பார்க்கணும். TB இருக்கா இல்லையங்கிறது மெயின், அந்த டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. இந்த பரிசோதனை எல்லாம் பார்த்துட்டு மருத்துவர் எல்லா ரிப்போர்ட்டையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ART. இப்போ ART மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை CD4 கவுண்ட் பார்ப்போம், 1 இயருக்கு ஒரு முறை வைரல் லோடு பார்ப்போம். நம்ம ART மாத்திரை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்து எந்த அளவுக்கு வேற எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல ஓரளவுக்கு சாப்பிட முடியுது, எல்லாமே அப்படியே 1 or 2 months கழிச்சு தான் நமக்கு அப்படியே அப்சர்வேஷனில் தெரியும். அப்புறம் CD4 கவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ CD4 இருக்கு, 6 months கழிச்சு CD4 எவ்வளவு இருக்கு, 6 மாதம் கழிச்சு CD4 எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா CD4ல நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம மாத்திரை அந்த அளவுக்கு வேலை செய்தா என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து 6 மாதத்து கழிச்சு 6 மாதம் கழிச்சு தான் அந்த CD4 பார்த்துட்டு டாக்டர் முடிவு பண்ணுவோம். தொடர் சிகிச்சை என்பது எதற்கு குறிப்பிடப்படுகிறது? தொடர் சிகிச்சை அப்படின்னா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நோய் ஃபுல்லாக குணப்படுத்தக்கூடிய இன்னும் மாத்திரை கண்டுபிடிக்கல, இன்னும் மாத்திரை வரலை, கட்டுப்பாடாக வச்சுக்கக்கூடிய மாத்திரை தான் இருக்கு. ஸோ அதனால தான் இது தொடர்ந்து நம்ம டாக்டருடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து இதை நம்ம ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிறோம். அதுதான் தொடர் சிகிச்சை. ART மையம் எங்கெங்கு உள்ளது? ART மையங்கள் பார்த்தீங்கன்னா அரசு தலைமை மருத்துவமனையில், எல்லா மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையிலையும் ART மையம் இருக்குது. அது இல்லாத தாலுக்கா லெவலில், இப்போ நம்ம இருக்க ஏரியாவிலே தாலுக்கா லெவலில் அரசு மருத்துவமனையிலையும் ART மையம் இருக்குது. இப்போ HIVயால் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் நல்ல சுத்தமான உணவு, சத்தான உணவு. சத்தான உணவுனா நம்மனால என்ன காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமோ அதில் எந்த அளவுக்கு சத்தா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெளியில் போய் ஒரு சுத்தமில்லாத உணவெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, கடையில் சாப்பிட்றது, வெளியில் தண்ணி தேவையில்லாத நல்ல சுத்தமில்லாத வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாமே ஏன்னா அவாய்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறோன்னு, நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறப்போ ஏதாவது ஒன்று சேரலைன்னா வாமிட்டிங், டயரியா இதெல்லாமே போச்சுன்னா இன்னும் நம்ம உடம்பு பலவீனமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாகவே எல்லாருமே சுத்தமான உணவு எடுத்துக்கிறத ரொம்ப சிறந்தது. குறிப்பாக ART மாத்திரை, ART எல்லாம் சாப்பிட்ருக்கிறவங்க இன்னும் நம்ம சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. HIV உள்ளதா என ஒருவரின் தோற்றத்தை வைத்து நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? HIV எப்படி நம்ம தோற்றத்தை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. HIV இருக்குதுன்னா அதுக்குன்னு ரத்த பரிசோதனை, ICTC மையத்தில் ரத்த பரிசோதனை இருக்கு. அதுக்கு என்னென்ன டெக்னீஷியன் இருக்கு, ஆய்வக நுட்பம் இருக்கிறாங்க, அதுக்கு டெஸ்டிங் எல்லாம் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உருவத்தை வச்சு தோற்றத்தை வச்செல்லாம் HIVயை நம்ம இவங்களுக்கு நோய் இருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணவே முடியாது. HIV பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்டவங்களுக்கு தான் வரும், இந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் வரும், இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. HIV இந்த 4 வழிகள் தவிர வேறு எந்த வழிகளும் வராது. அது யாருக்கு வேணாலும் வரலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் யாருக்கு வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பரிசோதனை மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக இவங்களுக்கு, இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. HIVயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? HIVயை இன்னைக்கு வரைக்கும் முழுசாக குணப்படுத்தக்கூடிய மாத்திரை எதுவும் கண்டுபிடிக்கல. HIV கிருமி மேலும் அதிகமாகாத, அந்த எதிர்ப்பு சக்தி குறையாத இருக்கிறதுக்கான மாத்திரைகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பணம் வசூலிக்கப்படுகிறதா? HIV டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவசம்தான். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எங்கெங்க ICTC நம்பிக்கை மையம் இருக்கோ எல்லாத்துக்கும் HIV டெஸ்ட் பரிசோதனை இலவசம். HIV இருந்துன்னா அதுக்கான மாத்திரைகளும் இலவசம்தான், பணம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. HIV பரிசோதனைக்கு நேரடியாக வரலாமா, மருத்துவரின் ஆலோசனைப்படி வரலாமா? HIV டெஸ்ட் நீங்க நேரடியாகவே வரலாம். இது டாக்டர்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வரணும், இன்னொருத்தர் இங்க பரிந்துரை செய்யணும் அப்படின்னலாம் கிடையாது.
ஹெச்ஐவி யார் யாருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க நேராக ஐசிடிசி நம்பிக்கை மையத்துக்கு வரலாம். அங்கே ஆலோசகர் இருப்பாங்க, ஆய்வக நுட்புணர், லேப் டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு டெஸ்ட் எடுத்துக்கலாம். HIV நோயாளிகளுக்கு என்னென்ன அறிவுரைகள் தெரியும்? இப்போ ஹெச்ஐவி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்ப நிலையில குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் எந்த அறிகுறிகளுமே இல்லாத நிலை இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையிற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளாம் டெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு, வீட்டில் என்ன கணவருக்கோ மனைவிக்கோ ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியும். இல்லைன்னா எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாத ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அது எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்பு கொஞ்சம் இழைச்சி போற மாதிரி இருக்கலாம், கையில் ஸ்கின்ல அலர்ஜி, ஏதாவது தோல் வியாதிகள் ஏதாவது வரலாம், தொடர்ந்து வயிற்றால போகலாம், சாப்பிட முடியாத போகலாம். அந்த மாதிரி அதெல்லாம் தான் ஒவ்வொரு அறிகுறிகளெல்லாம் வர்றதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க நம்ம ஐசிடிசிக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை நமக்கே இல்லை இந்த மாதிரி ஏதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை நம்ம வேற ஏதாவது வெளியில தொடர்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்மளா ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்க வரலாம். இதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகும். அதுக்கு தான் எல்லாருமே முதல்ல டெஸ்ட் எடுத்துக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ், எல்லாருமே நமக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் எல்லாருமே வாலண்டரியா ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அரசாங்கத்தில். கர்ப்பிணியாக உள்ளவர்களுக்கு HIV இருந்தால் எப்படி வைத்தியம் செய்யப்படுகிறது? இப்ப கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே ஹெச்ஐவி குழந்தைக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்த 6 வாரத்துல டெஸ்ட் இருக்கு, 6 மாசத்துல டெஸ்ட் இருக்கு. இதெல்லாமே நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். குறைஞ்சது 18 மாசம் ஆகணும். ஆனா மட்டும்தான் குழந்தைக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெளிவா கண்டுபிடிக்க முடியும். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் வயிற்றுல இருக்கிறப்பவே டெஸ்ட் நோய் இருக்கா இல்லையானலாம் அப்படி எதுவும் பரிசோதனை மூலியமா தெரிஞ்சுக்க முடியாது. HIV சோதனையை ரகசியமாக வைக்கப்படுமா? ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ரிப்போர்ட்டை அவங்கள தவிர வேற யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஐசிடிசி மையத்தில் எல்லாருமே கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவங்களுக்குரிய இதையே மெயின்டைன் பண்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் ரிப்போர்ட் வெளியே யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. HIV உள்ளவர்களுக்கு வேற என்னென்ன நோய்கள் வரும்? ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு இந்தந்த நோய் தான் வரணுங்கிறது கிடையாதுங்க. அது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா எல்லா வியாதிகள் வரும். அதுல டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளட் வாமிட் அப்படின்னா அதுல வேற ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கறது பொதுவா போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஹெச்ஐவி இருக்கிறவங்களுக்கு குறிப்பா இந்த மாதிரி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இரும்புறப்போ சளியிலையோ தும்பல் எதுலையாவது பிளட் கலந்து இருந்ததுன்னா நம்ம போய் டிபி இருக்கா இல்லையாங்கிறத எடுத்து பார்த்துக்கலாம். நோயாளிகள் எந்தெந்த வகையான பழங்கள் சாப்பிடலாம்? ஸோ இவங்க இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் கிடையாது. நிறைய இரும்புச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். மலிவா அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ என்ன வாங்கி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி காய்கறிகள் குறிப்பாக எடுத்துக்கலாம். பழங்கள்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நிறைய திராட்சை அந்த சீசனல் ஃபுட் அப்படிம்பாங்க. சீசனுக்கு எது கிடைக்குதோ அது அவங்க சாப்பிட்றது பெஸ்ட். உங்களுடைய ஆலோசனை மையம் எவ்வாறு செயல்படுகிறது? இப்ப ஹெச்ஐவி பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் கிராமப்புறங்கள் எல்லாம் நிறைய இதை பத்தி தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு தான் அரசாங்கத்தில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய ஏரியா ஃபீல்டுக்கு போய் இதுக்கான ஒரு நிறைய கேம்ப் நடத்துறாங்க. விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த கம்பெனிலையும் ஒரு சின்ன கிராமத்துலயும் ஸ்கூல்லையும் நடத்திட்டு இருக்காங்க. நாங்களும் இதுல போயிட்டு அவங்க அதுல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஹெச்ஐவி பத்தி என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இதை பத்தி பேசுவோம். யார் யாரெல்லாம் கட்டாயம் HIV பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்? இப்பெல்லாம் பெரும்பாலான மக்கள் நிறைய இதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சுட்டு தன்னார்வமா அவங்களா தானா பரிசோதனை செஞ்சுக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஹெச்ஐவி பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா நமக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு நம்ம போகாத பாதுகாப்பா வச்சுக்கணும். இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே
கட்டாயமாக ஹெச்ஐவி பரிசோதனை செஞ்சுக்கணும். அவங்க கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி டெஸ்ட்டு ஆரம்பத்திலேயே செஞ்சுக்கணும். ஒருவேளை அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னா அப்படின்னா, அந்த ஏஎன் மதருக்கு மாசமாக இருக்கிற லேடிக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னா, பிறக்கிற குழந்தைக்கு வராத தடுக்கக்கூடிய ப்ரிகாஷன் என்னென்ன பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு இனி அவங்க அடுத்த குழந்தை பெற்றுக்கிறது, இது எல்லாமே அதை பற்றி யோசிக்கணும். ஸோ கணவன் மனைவி 2 பேருமே டெஸ்ட் எடுத்துக்கணும். குறிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டெஸ்ட் இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே மாசமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதையும் இனிஷியலே போய் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மேடம், இதுவரைக்கு நல்ல முறையில் ஹெச்ஐவி பற்றி தெளிவாக சொன்னீர்கள். எங்க கொங்கு வானொலியின் சார்பாக ரொம்ப நன்றிகள். ஓகே, அனைவருக்கும் மிகவும் நன்றி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நேயர்கள் இதுவரை கேட்டது பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய விசிடிசி மையத்தினுடைய ஆலோசகர் திருமதி வளர்மதி அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல்.